அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்திலிருந்து இந்தியா வருபவர்கள் பணம் மற்றும் தங்க நகைகளை கட்டாயம் டிக்ளேர் செய்ய வேண்டும். இல்லை என்றால் பணம் மற்றும் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்படும். மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் டிரைவர்கள் எச்சரிக்கை. த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட முக்கிய புள்ளி விவரம். அடுத்து குவைத், சவுதி அரேபியா, துபாயில் பிச்சை எடுத்தால் சிறை தண்டனை, 26 பிச்சைக்காரர்கள் கைது. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் உள்ள இந்தியர்கள் குவைத்தில் ஒரு வருடத்திற்கு மேல் தங்கியிருந்து இந்தியா திரும்பும்போது எவ்வளவு தங்கம் கொண்டு வருவதற்கான ஒரு முக்கிய தகவல் அரப் டைம்ஸ் பத்திரிகையில் தற்போது வெளியாகியுள்ளது. அதாவது ஒரு இந்தியர் ஆணாக இருந்தால் 20 கிராம் வரைக்கும் தங்க நகைகள் கொண்டு வரலாம், பெண்ணாக இருந்தால் 40 கிராம் வரைக்கும் தங்க நகைகளை கொண்டு வரலாம். இதற்கு நோ டேக்ஸ். அதாவது அவர் ஒரு வருடத்திற்கு மேல் குவைத்தில் தங்கியிருக்க வேண்டும். அதுபோல் கோல்டு காயின், கோல்டு பிஸ்கெட்டுகள் அது ஒரு கிராம் கொண்டு வந்தாலும் அதற்கு இந்தியாவில் டேக்ஸ் இருக்குது. அதுபோல் குவைத்தின் ஏர்போர்ட்டிலும் நீங்கள் வைத்திருக்கும் தங்க நகைக்கான ரசீது கட்டாயம் உங்கள் கையில் வைத்திருக்க வேண்டும். கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் தங்க நகைக்கான ரசீது கேட்டால் காண்பிக்க வேண்டும். அதுபோல 3000 குவைத் தினாருக்கு மேல் பணம் வைத்திருந்தால் அதனை குவைத் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்டால் வழங்கப்படும் படிவத்தில் பூர்த்தி செய்ய வேண்டும். இதனை பூர்த்தி செய்ய தவறியவர்களின் பணம் மற்றும் நகைகள் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்யப்படும் என குவைத் ஏர் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் எச்சரித்துள்ளது. அடுத்த தகவல், குவைத், சவுதி அரேபியா, துபாய், கத்தார், பஹ்ரைன், ஒமன் போன்ற அரபு நாடுகளில் பிச்சை எடுப்பது என்பது தண்டனைக்குரிய குற்றமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் ரமலான் மாதத்தில் பிச்சை எடுப்பவர்கள் பிடிபட்டால் அவ்வளவுதான், உடனே கைது செய்து நாடு கடத்தப்படுவார்கள். இப்போ அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி யுனைடெட் அரப் எமிரேட்ஸான துபாயில் ரமலான் மாதம் முதல் வாரத்தில் பிச்சை எடுத்ததற்காக 26 வெளிநாட்டவர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். பொதுமக்கள் பிச்சை எடுப்பவர்களை கண்டால் உடனே 901 என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என துபாய் அரசு தெரிவித்துள்ளது. துபாய் மட்டும் இல்லைங்க, குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைனில் பிச்சை எடுத்தாலும் அது தண்டனைக்குரிய குற்றமாக பார்க்கப்பட்டு கைது செய்யப்படுவார்கள். அடுத்த தகவல், குவைத்துடைய த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தின்படி பிப்ரவரி 16ஆம் தேதி முதல் பிப்ரவரி 22ஆம் தேதி வரை, அதாவது வெறும் 7 நாட்களில் மட்டும் 27,000 போக்குவரத்து விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் 1770 விபத்துகளும் ஒரே வாரத்தில் குவைத்தில் நிகழ்ந்துள்ளது. இந்த 1770 விபத்துகளில் 255 விபத்துகள் பார்த்தீங்கன்னா காயங்கள் ஏற்படுத்தியுள்ளது. 1515 விபத்துகள் வித்தவுட் இன்ஜரி, அதாவது காயம் ஏற்படாமல் நிகழ்ந்துள்ளது. இந்த 7 நாட்களில் மட்டும் 42 பேர் குடியிருப்பு சட்டத்தை மீறியதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். அதுபோல் தேடப்படும் குற்றவாளிகள் 38 பேர் கைது, 331 மோட்டார் சைக்கிள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் தெரிவித்துள்ளது. குவைத் முழுவதும் இப்போ கடுமையான செக்கிங் நடைபெற்று வருகிறதுங்க. அதாவது குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களிலும் அதிரடியான செக்கிங்கை தொடங்குமாறு உயர் அதிகாரிகளுக்கு குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் சபா அவர்கள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அதனால் குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க எந்த விசாவில் நீங்கள் குவைத்துக்கு வந்தீங்களோ அந்த விசாவில் மட்டும் வேலை செய்யுங்க. பார்ட் டைம் செய்தால் எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்கும்னு நினச்சி போய் வேலை செய்யாதீங்க. பிடிச்சா நேராக பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்புறம் ஃபிங்கர் வச்சு தான் ஊருக்கு அனுப்புவாங்க. ஃபிங்கர் வச்சு வந்தவங்க ரிட்டன் குவைத்துக்கு போகவே முடியாது. அதனால் அதிக எச்சரிக்கையாக இருங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 12,500 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 28 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 23,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 43 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 16,500 ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 33 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 10,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 21 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 9,800 ரூபாய்க்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 22 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 68 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 31 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 295 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 51 தினார் 472 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 47 தினார் 200 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.